இன்னைக்கு காலையில் வந்து அவர் கிஷோர் குமாரை வந்து 5 மணிக்கு வந்து கடையை உடைச்சி உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் எடுத்து ரேக்கு, கம்ப்யூட்டர், கேமரா எல்லாமே உடைச்சி நாசனம் பண்ணி வெளியில் தூக்கி போட்டு அது பொதுமக்கள் வந்து சாக்லேட்டு எல்லாம் தேவையானதாலும் வெளியில் எடுத்துன்னு போகிறாங்க. வெளியில் போட்டு இன்னைக்கு ரொம்ப நாசனம் பண்ணி என்னுடைய கடையை தும்சம் பண்ணி விட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் நாட்கர் ஸ்டேஷனுக்கு போய் புகார் கொடுத்து அவருக்கு வந்து உடனே ஆய்வாளர்கிட்ட தெரிவித்த உடனே அவங்க உடனே ஆக்ஷன் எடுத்து எனக்கு இந்த கடையை எப்படியாவது மீட்டு கொடுக்கணும்னு சொல்லி நான் புகார் கொடுத்தேன். ஓசூரில் சூப்பர் மார்க்கெட் பொருட்கள் சூறை கடை பொருள்கள் திருடி சென்ற பொதுமக்கள். கட்டட உரிமையாளர் மீது வழக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மூவேந்தர் நகரை சேர்ந்தவர் கோபிநாத் 38. பாகல்யார்ட் சாலையோரம் தனியார் வாடகை கட்டடத்தில் சூப்பர் மார்க்கெட் நடத்தி வந்தார். கடையை காலி செய்யுமாறு அதன் உரிமையாளர் அவரிடம் கூறவே சிறிது கால அவகாசம் கொடுக்குமாறு கோபிநாத் கேட்டுள்ளார். அதற்கு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த 40 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அனைத்தையும் 6 லட்சம் ரூபாய்க்கு தான் வாங்கிக் கொள்வதாக கட்டட உரிமையாளர் ஆட்களை அனுப்பி மிரட்டி கேட்டுள்ளார். அதற்கு கோபிநாத் மறுப்பு தெரிவித்துள்ளார். கடந்த 10 நாட்களுக்கு முன் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டை கட்டட உரிமையாளர் பூட்டி சென்றார். அதனால் கோபிநாத் வியாபாரம் செய்ய முடியவில்லை. குடும்பத்தை கவனிக்க முடியாமல் சிரமத்திற்கு ஆளானார். இந்நிலையில் நேற்று அதிகாலை சூப்பர் மார்க்கெட்டில் இருந்த கம்ப்யூட்டர், மளிகை உள்ளிட்ட அனைத்து பொருட்களையும் கோபிநாத்திற்கு தெரிவிக்காமல் கட்டட உரிமையாளர் மூட்டை கட்டி சேதப்படுத்தி வெளியே துவாக்கி போட்டார். அதை பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு துவாக்கி சென்றதால் கோபிநாத்திற்கு லட்சக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டது. அதன் பின் கட்டட உரிமையாளர் கடையை மூடி சென்றார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி கட்கோ போலீசில் கோபிநாத் புகார் செய்தார். கட்டட உரிமையாளர் கிஷோர்குமார் மீது போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு கூட இது பண்ணிட்டு கொடுத்துட்டு இருக்கலாம். அவங்களுக்கும் நீங்க கொடுக்கல, நான் என்ன பண்ண முடியும்? இப்போ வராங்களா? என்ன சொல்லு, நானே நீ நான் கேளு. நீங்க நான் டைம் உண்மைதான் இதேதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை எனக்கு தெரியும். நான் டைம் உண்மைதான் இதேதான் பிரச்சனை. இதுதான் பிரச்சனை எனக்கு தெரியும். என்னுடைய பெயர் வந்து ஜெய்சீலன். பாகலூர் ரோட்டில் இருக்கும் மேக்ஸ் ஷோரூம் பக்கத்தில் சூப்பர் மார்க்கெட்டு ஒரு 8 மாதமாக நான் சூப்பர் மார்க்கெட் நடத்தி கொண்டு வந்தேன். அந்த பில்டிங் ஓனர் பேர் வந்து கிஷோர் குமார் அவர்கள். அவர் வந்து உடனே இந்த 8 மாதத்திலே வந்து வாடகை வந்து அதிகமாக பண்ணி விட்டார். அதனால் நான் வந்து அவர்கிட்ட என்னால் கட்ட முடியல. அந்த கட்ட முடியாததுனால அந்த வியாபாரமும் சரியே ஆகலை. அந்த காரணத்தில் எனக்கு இருங்க சார், நான் கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, அப்புறம் நான் கட்டிக்கிறேன் என்று சொன்னாலும் அவர் கேட்கல. அதுபோல் லோனு வேற எடுத்து கட்டின்னு வந்தேன். லோனவும் கட்ட முடியல. என்னால் கட்ட முடியாத காரணத்தினால அவருக்கு எனக்கு வந்து அந்த வாடகை தகராறுனால இன்னும் பிரச்சனை வந்து ஆன உடனே நீ உனக்கு வந்து நான் 6 லட்ச ரூபாய் கொடுத்துட்றேன், நீ வந்து வெளியே போயிடு. நான் வந்து 30 லட்சம் தான் உனக்கு 30 லட்சம் பொருள் அது உள்ள இருந்துச்சு. என்னுடைய பொருள் அராஜகம் பேசி நீ எடுத்து வெளியே போட்டுருவேன், நீ எடுத்துன்னு போகலனாக்கா இல்லைன்னா 6 லட்ச ரூபாய் கொடுத்துரு, நான் உன்னை விட்டுறேன், நீ இப்போ வெளியில் போயிடு சொன்னார். எப்படி சார் நான் கொடுக்க முடியும்? நான் வந்து 30 லட்சம் என்னுடைய பொருள் அதில் இருந்துச்சு. அதனால நான் கேட்டதுக்கு அவரை என்னைய வாடா போடான்னு திட்டி வெளியில் இது பண்ணார். உடனே நான் என்ன பண்ணேன், அட்கோ போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்த உடனே அவர்கள் உடனே நடவடிக்கை எடுத்து எனக்கு விசாரணை நடத்தி அவர்களை வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. இந்த நடத்தினார உடனே அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இது எடுத்ததுக்கு காவல்துறைக்கு ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
யாருமே வந்து அது